எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட நாம் இந்த இடத்துல பல காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 35 நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட அப்படி தொடர்ந்து வாங்க. 35 வாசிக்கிறேன். பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். அதற்கு பின்பு சவுல், நாம் இந்த ராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சமாக மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றான். அதற்கு அவர்கள், உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். ஆசாரியனோ, நாம் இங்கே தேவ சந்நிதியில் சேர கடவோம் என்றான். அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா, அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது சவுல் பெலிஸ்தரை தொடர்ந்து போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்க அதாவது நான் இதை பற்றி சொல்கிறேன். தொடர்ந்து இந்த யுத்தம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் அதிகமாக தொடர்ந்து போய் அது ஒரு பெரிய வெற்றியாக மாற்றணும்னு விரும்புவாங்க. ஏன்னா ஏற்கனவே தோற்று போயிட்டாங்க. பெலிஸ்தர்கள் தோற்று போய் முறிந்தோடி போகிறார்கள்னா தோற்று போயிட்டு ஓடி போகிறாங்க. இப்படி தோற்று போய் ஓடி போகிறவங்கள தொடர்ந்து நம்ம அடிச்சிட்டோம்னா அவங்கள முற்றிலுமாக என்ன பண்ணலான்னா காலி பண்ணிடலாம். அவங்களுக்குள்ள ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க, வீரர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. அழிச்சிட்டோம்னா திரும்பி அவங்க உருவாகிறதுக்கு, ஒரு படையாக உருவாகி திரும்பவும் வருவதற்கு ரொம்ப நாள் பிடிக்கும். அதனால தான் பாருங்கள், யோசுவா யுத்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, அந்த யுத்தத்தில் அவர் ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு, ஜெயிக்க போகிறாரு. ஆனால் என்னன்னா, அவங்களுக்கு வெளிச்சம் தேவை. ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவை? யோசுவாவுக்கு வெளிச்சம் தேவை. அப்போது சூரியன் மறைகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு மணி நேரத்துலலாம் சூரியன் என்ன பண்ணிட்டு போகுது, மறைஞ்சிட போகுது. அப்போது யோசுவா என்ன பண்ணுவார்னா, கர்த்தரிடத்தில் பேசி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளையிடுவார். என்ன கட்டளையிடுவார்னா, சூரியனே நீ ஆயலோன் மேலும், சந்திரனே நீ கிபியோன் மேலும் தரித்து நில்லு. அப்படின்னா என்னென்னா, சூரியன் இறங்கிடக்கூடாது கீழே. அவர் சொல்கிறாரு, நீ கீழே இறங்காத, அங்கேயே நில்லு. நிலவை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுறத வந்துடாத, நீயும் அங்கேயே நில்லு, 2 பேரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த யுத்தத்தில் கர்த்தர் யோசுவாவுக்கு பதில் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட அந்த சூரியனும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரை நாள், கிட்டத்தட்ட ½ டே அந்த சூரியனும் சந்திரனும் தரித்து நின்று தான், ½ டே நின்றுச்சான். அப்போது அந்த நாளில் பெரிய வெற்றி யோசுவா அடைந்தார். அப்போ தேவன் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி யோசுவாவுக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய வெற்றி அடைய சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சவுல் ஒரு பெரிய வெற்றிக்காக கேட்குறார் ஆண்டவர்கிட்ட. ஆனால் தேவன் உத்தரவு அருளவில்லை. அப்போது ஏன் தேவன் பதில் கொடுக்கல? இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று. நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இது இன்னைக்கு மக்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. நிறைய நேரத்தில் மக்கள் ஜெபிக்கிறாங்க, பதில் பெற்றுக்கொள்கிறார்கள். நிறைய நேரத்தில் பதில் பெறுவது இல்லை. அப்போ பதில் பெறாமல் போகும்போது தான் மக்கள்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, குழப்பங்கள் உண்டாகிறது. ஏன் நம்ம ஜெபம் பண்ணோம் ஆண்டவர் கொடுக்கல, ஏன் ஜெபம் பண்ணோம் ஆண்டவர் செய்யலை, ஏன் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இது பண்ணலன்ட்டு. நான் இதை பற்றி கொஞ்சம் யோசிக்கும் பொழுது, முதலாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஏன் தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கலன்னா, யுத்த முறைகள் பார்த்திங்கன்னா சூரியன் மறைஞ்சிட்ட பிறகு யுத்தம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. மறுநாள் தான் என்ன பண்ணணும், யுத்தம்
பண்ணணும். ஒரு முறை இருக்குது. ஒருவேளை தேவன் இந்த யுத்த முறையை சவுல் பின்பற்ற வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம். சவுல் என்ன சொல்கிறாரு, நான் நைட்டில் போய் என்ன பண்ணுறேன், யுத்தம் பண்ணி அவங்களெல்லாம் கொன்று போட்டுடுறேன் அப்படின்றாரு. ஒருவேளை தேவன் அந்த யுத்த முறையை மீறி செயல்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கலாம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேவன் பதில் தரவில்லை அப்படின்ற அந்த இடத்துல படிக்கும்போது மறு உத்தரவு அருளவில்லைன்னா அது ரொம்ப நல்லா தொடங்கும். அவர் அந்த நாளிலே அருளவில்லை. நல்லா கவனிங்க, எந்த நாளில் அருள? சவுல் கேட்ட அன்னைக்கு மறு உத்தரவு அருளவில்லை. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நான் கேட்குற நேரத்தில் தேவன் எனக்கு செய்யாததுனால அது தேவனுடைய சித்தம் இல்லை, திட்டம் இல்லை நான் நினைக்கக்கூடாது. ஒருவேளை தேவனுக்கு இந்த டைமில் அது சித்தம் திட்டம் இல்லாமல் இருக்கலாம். அல்லேலூயா. நமக்கு தெரியல. அதாவது எப்பவுமே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்க, தேவன்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை கேட்குறீங்க, ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா சந்தோஷப்படுங்க. ஒரு வேளை அதுக்கு தேவன் பதில் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்காக போட்டு மண்டையை உடைச்சிக்கின்னு எதுவும் பண்ண வேணாம். அது ரொம்ப பெரிய தப்பு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணி பதில் கிடைக்கலன்னு இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இங்கேருந்து வேறு எங்கன்னா போய் ஒரு பாஸ்டர்கிட்ட சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்ல கேட்டுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கலன்னா இப்போ அவங்களுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் தேவன் பதில் கொடுக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் ஏன் பதில் கொடுக்கல அப்படின்னா அவர் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு வச்சிருக்கிறாரு. ஒருவேளை பெலிஸ்தியர்களுக்கு இவ்வளோ ஜெயிச்சது போதும், வேறு எதனா பிளான் வச்சிருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியாது. நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு தெரிஞ்சதே தான் பெருசாக யோசிச்சுன்னு இருக்கிறோம். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்க. நான் ஒரு வாலிப வயசில் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்டு நான் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஊழியம் செஞ்சுன்னு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணுறேன்னா, நான் எங்கள் ஃபேமிலியிலேருந்து தனியாக இருக்கிறேன். எங்கள் ஃபேமிலி கூட ஒரு அட்டாச்மெண்ட்டாகவே இல்லை, கொஞ்சம் தனியாக இருக்கிறேன். எங்கள் குடும்பத்தை விட்டுட்டு நான் தனியாக ஃப்ரெண்டும் கூட தான் இருக்கிறேன். அப்போது அப்படி இருக்கும்போது எங்கள் ஃப்ரெண்டில் ஒருத்த பையன் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஹவுசிங் போர்டு விற்றுடுறான். விற்றுட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சொல்கிறான், இது மாதிரி எங்கள் வீடு விற்றுட்டு நாங்கள் போயிட போகிறோம். நான் கேட்டேன் எவ்வளோக்கேன்ட்டு. 30,000 சொன்னான். அப்போ அந்த ஹவுசிங் போர்டு 30,000 விற்றுட்டு போயிட போகிறோம். இன்றைக்கி அது 7 லட்சம் போகுது. அன்றைக்கி 30,000 விற்றுட்டு போகும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப தீவிரமாக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, ஏதாவது ஒரு 30,000 எப்படியாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு கொடுங்க. நான் இப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசு, ஸ்பீடாக இருக்கிறேன். 30,000 கொடுங்க, நான் இந்த வீடை வாங்கணும்ன்ட்டு. அப்புறம் என்ன பண்ணேன் நான், சரி ஒரு லாட்ரி சீட் ஒன்று வாங்குவோம், கர்த்தர் அது மூலமாக கொடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு ரூபா குத்து அடித்தா 1 லட்சம். அதில் கவர்மெண்ட்டுக்கு 30,000 போனால் கூட மீதி 70,000 வரும்னு சொல்லிட்டு ஒரு லாட்ரி சீட்டை வாங்கி வச்சு அந்த லாட்ரி சீட்டை டெய்லி ஜெபம் பண்ணினோம் வந்தேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி தெரிஞ்ச அளவுக்கு சத்தியங்கள் அன்றைக்கி தெரியல. நல்லா கேளுங்க, எனக்கு சொல்லி கொடுத்ததுனா ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, ஜெபம் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு, அதிகாலையில் ஜெபம் பண்ணு, ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணு, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணு, இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களே ஒழிய சத்தியத்தை சொல்லி கொடுக்கல. நல்லா கவனிங்க, சத்தியத்தை சொல்லி கொடுக்கல. ஒன்று என்ன சொல்லுவாங்க, கடவுள் உனக்கு செய்யலைன்னா அதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை, போ அதை விட்டுடு அப்படின்வாங்க. அப்போது அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு அதெல்லாம் தெரியாதனால நல்லா ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, எப்படியாவது இந்த லாட்ரி சீட்டு மூலமா எனக்கு என்ன கொடுக்கணும், நீங்கள் ஒரு 30,000 போதும், நான் தான் பேசுகிறேன், எனக்கு 1 லட்சம் விழுந்தா கூட 30,000 மட்டும் தான் நான் எடுத்துப்பேன், மீதியெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன், சர்ச்சுக்கு போட்டுடுறேன் அப்படிலாம் சொல்லி ஜெபம் பண்ணேன். குழுக்குள்ள வந்துச்சு, ரிசல்ட்டும் வந்துச்சு, 1 பைசாவும் விழல, 1 பைசாவும் விழல. அப்போது என்னன்னா, என்னை குறித்து தேவன் வேற ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அது எனக்கு என்ன பண்ணலன்னா அன்னைக்கு தெரியல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு அன்னைக்கு எது நல்லதாக தோணுதோ, எனக்கு எது சரின்னு தோணுதோ, எனக்கு எது ஆசையாக இருக்குதோ அதை நிறைவேற்றதான் நான் துடிக்கிறேன், அதுக்கு தான் போராடுறேன், அதுக்கு தான் ஓடுறேன்னு ஒழிய என்னை குறித்த தேவனுடைய பரிபூர்ணமான திட்டம் என்ன, பரிபூர்ணமான சித்தம் என்ன? வசனம் சொல்லுது,
தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகுங்கள். அதாவது தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, ஒரு எண்ணம் வச்சிருக்கிறாரு. அது அந்த திட்டம் என்ன, அவருடைய பரிபூர்ண திட்டம் என்ன, நம்மை குறித்து பரிபூர்ண சித்தம் என்ன, அந்த நன்மையான பரிபூர்ண திட்டமா அது நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னென்று பகுத்தறியணும். அப்போ நம்ம எதில் தான் யோசிக்கிற மொழிய, நமக்கு இன்னைக்கு ஜபத்துக்கு பதில் கொடுக்கல அப்படின்றதுல நம்ம போய் சிக்கிக்க கூடாது. இப்போ சவுலுக்கு ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கல. ஆனால் தேவன் பார்த்தீங்கன்னா சவுலை பின்னாடி வேற ஒரு ஃபைட்டுக்கு ரெடி பண்ணார். தெரியுங்களா உங்களுக்கு? இந்த பெலிஸ்தியர் கூட ஃபைட் பண்ணுறது தேவனுடைய பெரிய பிளானே கிடையாது. தேவனுடைய பெரிய பிளான் என்னன்னா, இந்த சவுல் அமலேக்கியர்களோடு யுத்தம் பண்ணணும். தேவன் அதை தான் பிளான் பண்ணுறாரு. நீங்கள் அடுத்து நம்ம தொடர்ந்து படிக்கும் போது வரும் பாருங்க. தேவன் சவுலை எதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னா, அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண வேண்டும். அமலேக்கியர்கிட்ட சில காரியங்கள் கணக்கு தீர்க்க வேண்டியிருக்குது தேவன். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி தேவன் இந்த ஜனங்களெல்லாம் கொண்டு வராரு எங்கள் கானானுக்கு. இப்படி கொண்டு வரும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லேயே ரொம்ப கடைசியில் வருவங்க யார்? கடைசியில் வருவாங்க நடக்க முடியாதவங்க, இல்லை பலவீனமானவங்க, வயசானவங்க தானே கடைசியில் வருவாங்க. நல்ல வாலிபன்லாம் கடைசியில் வருவானா? அவங்களாம் எங்கே போயின்னு இருப்பான்? ஒரு கூட்டமாக போகிறோம், எங்கேயோ ஒரு கூட்டமாக நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பெரிய கூட்டத்தில் பின்னாடி வர கேஸெல்லாம் எந்த கேஸு? முடியாதது, வயசானதுலாம் என்ன பண்ண தெரியுமா? நீங்கள் போங்கப்பா, நாங்கள் பொறுமையாக வரோம், நீங்கள் போங்க போங்க அப்படின்னு கடைசியாக வரும். ஆனால் இந்த அமலேக்கியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாளையத்தின் கடைசியில் வந்தவங்க அவங்களெல்லாம் வெட்டி போட்டானா. அவனே அதாவது ஒரு யுத்தத்துக்கு வரணும்னா யுத்தத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? அனௌன்ஸ் பண்ணணும். அனௌன்ஸ் பண்ணாதானே இவங்களும் யுத்தத்துக்கு ரெடி ஆவாங்க, ஃபைட் பண்ணணும். இவன் ஒன்றுமே பண்ணாமல் திடீர்னு பின்னாடி பக்கமாக பின்னாடி வந்த வயசானவங்க, முடியாதவங்க, பலவீனமானவங்களெல்லாம் வெட்டி போட்டான். கர்த்தருக்கு செம்ம கோவம். இவனை திரும்பவும் என்ன பண்ணணும்? கர்த்தர் இவனை திரும்ப அந்த ரத்த பழியை இவன் கையில் வாங்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் யாரை ரெடி பண்ணுறாருன்னா சவுலை ரெடி பண்ணுறாரு. கவனிங்க, உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். சவுலை குறித்து ஒரு திட்டம். சவுல் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணணும், அவங்கள முறியடிக்கணும், அவங்கள நிர்மூலமாக்கணுன்றது காட்ஸ் பிளான். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் பெலிஸ்தியர்கள் பெரிய ஒரு எதிரியாகவே அவர் நினைக்கல. பெலிஸ்தியர்கள் எல்லாம் அவங்களாம் ஒன்றும் இல்லை விடுப்பா அப்படின்னு வச்சிருக்காரு. ஆனால் சவுல் பார்த்தீங்கன்னா இதை தான் பெருசாக நினச்சிருக்கிறாரு. ஆனால் அடுத்த பிளான் தெரியல. நிறைய நேரத்தில் நம்ம ஜபத்துக்கு ஏன் பதில் வரலன்னா, நம்மை குறித்த சரியான திட்டம், தேவனுடைய திட்டம் என்னன்னு நமக்கு தெரியலன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிற அநேக ஜபங்களுக்கு பதில் வராது, கிடைக்காது. இப்போ இந்த குழந்தை மாதிரி நம்மலாம், இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. எப்படி ஊட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுங்களுக்கு கறி ரொம்ப பிடிக்கும். அதனால் சாப்பாட்டுக்கு முன்னாடி கறியை வச்சு வாய்க்கிட்டு எடுத்துகிட்டு போகும்போது அந்த கறியை தட்டி விட்டுருவாங்க சாப்பாடு கிண்ணத்தில். வெறும் சாப்பாடை மட்டும் என்ன பண்ணுவாங்க? ஊட்டி விட்டுருவாங்க. பார்த்துக்கிறீங்களா? அது மாதிரி டேலண்டான அம்மாங்கள்லாம் ஒரே கறியை வச்சு ஒரு கிண்ணம் நிறைய இருக்கிற சாப்பாடை ஊட்டி பிடிச்சிடுவாங்க. அது என்ன நினச்சிதான் சாப்பிட்றோன்னா, கறி தான் சாப்பிட்றோம் நினச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறை அதே கறியை எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது கண்டுபிடிச்சி நான் சாப்பிட மாட்டேன், கறியை நீ ஊட்டலன்ற மாதிரி அது அப்படி இப்படிலாம் திரும்பும். அப்போ கூட சொல்லுவாங்க, இல்லை கறி ஊட்டுறேன்னு சொல்லி திரும்பவும் கறி இல்லாமல் வெறும் சாப்பாடு ஊட்டி விட்டுருவாங்க. அப்போது அந்த குழந்தை என்ன விரும்புது? எனக்கு கறியாக வேணும்னு விரும்புது. ஆனால் அந்த குழந்தைக்கு கறியாக கொடுத்தா உடம்புக்கு ஆகாது. யாருக்கு தெரியும்? அந்த அம்மாவுக்கு தெரியும். அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? எவ்வளோ கறி கொடுக்கணுமோ தான் அவங்களும் கொடுக்குறாங்க, எவ்வளோ சாதம் கொடுக்கணுமோ அவங்களும் கொடுக்குறாங்க. நாமும் அப்படி தான். நிறைய நேரத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் புரியல, தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம பெரிய சூப்பர் மேனாக நம்மளை நினச்சிக்கிறோம். நம்ம பார்வையில் நம்மளாம் யார்? அவங்கவுங்க பார்வைக்கு அவங்கவுங்க சூப்பர் மேன். நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் எனக்கு இது கொடுத்தாருனா, அதை கொடுத்தாருனா, இதை செஞ்சார்னா, அதை செஞ்சார்னா. யோசிச்சு பாருங்க, எல்லாம் ஃபெயில் ஆகிடுவோம். கர்த்தர் அப்படி கொடுத்தாருனா ஃபெயில் ஆகிடுவோம். இப்போ என்கிட்ட ஆண்டவர் ஒரு 1000 கோடி கொடுத்தாருனா
என்ன ஆகும் சொல்லுங்க? 1000 கோடி என்கிட்ட கொடுத்தாருன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு சொல்ற தெரியல, நான் சொல்றேன் கேளுங்க. இன்கம் டேக்ஸ் ரைடு வரும், அமலாக்கத்துறையிலேருந்து ஒரு ரைடு வரும். யோசிச்சு பாருங்க, இன்கம் டேக்ஸ்லேருந்து வரும், அமலாக்கத்துறையிலேருந்து வரும். வந்து என்ன கேள்வி கேட்பாங்க? இந்த 1000 கோடி உனக்கு எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, இதுக்கெல்லாம் நீ வரி கட்டினியா? கேள்வியை கேட்டு பணத்தையும் எடுத்துப்பான், என்னையும் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவான். அவாலா பணம் வச்சுருந்தாரு பாஸ்டர் அவரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுவான். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ எனக்கு 1000 கோடி கர்த்தர் கொடுத்தாருன்னா, எனக்கு நானே நினைக்கிறேன் ஒரு 1000 கோடி கொடுத்தா நல்லா இருக்கும், 100 கோடி கொடுத்தா நல்லா இருக்கும், 200 கோடி கொடுத்தா நல்லா இருக்கும். நான் விரும்புகிறேன், ஓகே எனக்கு நல்லா இருக்கும். ஆனால் அவர் பார்க்கும்போது அவருக்கு தான் தெரியும், இப்படி இவனுக்கு திடீர்னு ஒரு 100 கோடியை கொடுத்துட்டோம்னா இவன் மாட்டிப்பான், இவனுக்கு என்ன பண்ண தெரியாது, அதை கரெக்டாக பராமரிக்க தெரியாது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அந்த லெவலுக்கு கொண்டு வந்து எனக்கு நல்ல ஆடிட்டரு, நல்ல எனக்கு அட்வொகேட்ஸு, எனக்கு என்ன ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு 4 பேரெல்லாம் கூட வச்சுக்கின்னு நான் இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணுவார், ஒரு ஐக்கியத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டு, அதுக்கு பிறகு என்கிட்ட 100 கோடி கொடுத்தாலும் 200 கோடி கொடுத்தாலும் 1000 கோடி கொடுத்தாலும் என்னால் என்ன பண்ண முடியும்னா, அந்த பணத்துக்கு முறையாக கணக்கு காட்ட முடியும், வரி கட்ட முடியும், அதை நான் பயன்படுத்த முடியும் இல்லையா? திடீர்னு 1000 கோடி கொடுத்தா என்ன ஆயிடுறோம்? ஜெயிலுக்கு போயிடுவோம். அதுபோல தான் கர்த்தருக்கு இது வந்து பணம். அது போல் வந்து அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நம்ம ஜெபிக்கிறோம், சில பேருக்கு ஜெபம் பண்ணுவீங்க, நான் டாக்டர் ஆகணும். கர்த்தருக்கு தெரியும், நீ டாக்டர் ஆனால் இப்போ டாக்டர் ஆகணும்னு கேட்குறேன், நாளைக்கு டாக்டர் ஆகிட்டு ரத்தம் வரதை பார்த்து மழை கழிச்சு விழுந்துருவேன். அப்புறம் வந்து ஏன் இந்த டாக்டர் ஆகணும்னு தெரியாது உனக்கு, இதை பற்றி நீ என்ன பண்ணுவ, பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன், உனக்கு அது செட் ஆகாதுன்றது உங்களுக்கு தெரியாதுங்க, கர்த்தருக்கு தெரியும். நம்ம என்ன நினைப்போம், நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், அது ஆகணும், இது ஆகணும். அதுக்கு தான் வந்து பாருங்கள், கர்த்தர்கிட்ட ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு வந்து ஞானம் வேணும், நான் என்ன செய்யணும், என்ன ஜெபிக்கணுன்றதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, கற்றுத்தாங்க. ஹல்லேலூயா அப்படின்னு கேட்கணும். நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கே ஒரு ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணுறதுக்கே ஒரு ஜெபம் பண்ணணும். நான் எப்படி ஜெபிக்கணும், எப்படியெல்லாம் எந்த எதுக்காக ஜெபிக்கணும் அப்படிலாம் ஜெபிக்கணும். அதுக்கு தெரியும், நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக ஜெபம் பண்ண முடியும். சரி, ஜெபத்துக்கு தேவன் பதில் தரலன்னா என்ன பண்ணுறது? என் லைஃப்பில் நான் கடந்து வந்த பாதைகளை சொல்கிறேன். என் லைஃப்பில் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணதே கிடையாது, கொடுத்துருக்கிறார், நிறைய கொடுத்துருக்கிறார். நான் ஜெபம் பண்ணதே கிடையாது, ஜெபம் பண்ணதே கிடையாது. உண்மையில் சொல்கிறேன், எனக்கு வந்து ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே எனக்கு அது வேணும் சொல்லிட்டு நான் நிறைய விஷயம் ஜெபமே பண்ணலை, ஆனால் கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஒன்றுத்துக்கு ஜெபம் பண்ண தான் கர்த்தர் கொடுப்பாரு. பைபிள் வேணும் ஆண்டவரே, கர்த்தர் கொடுப்பாரு. ஒரு டேப் வேணும் ஆண்டவரே, கர்த்தர் கொடுப்பாரு. நான் ஜெபமே பண்ணல, நிறைய விஷயத்துக்கு ஜெபம் பண்ணல, ஆனால் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, ஒன்று புரிஞ்சுக்கங்க, அவர் உங்களுடைய தகப்பன், உங்களுக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். வசனம் சொல்லுது, உங்கள் வாயிலிருந்து வார்த்தை பிறப்பதற்கு முன்னமே இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறார்னா அவர் செய்வார். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க, அவர் தெரிஞ்சவர் கண்டிப்பாக செய்வார். உங்களுக்குள்ள அந்த ஒரு விசுவாசம் இருக்கணும். எனக்கு எது தேவைன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும், அதை எனக்கு அவர் செய்வார். நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம் என்னென்னா, முறுமுறுக்கக்கூடாது. அது மட்டும் நீங்கள் இல்லாமல் போய் பாருங்கள், லைஃப்பில் ஆண்டவர் உங்களை சூப்பராக கொண்டு போயிடுவார். முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. முறுமுறுப்புனா என்ன? எப்போ பார்த்தாலும் லிஸ்ட்டு போட்டு ஜெபம் பண்ணுறது, அப்புறம் அதில் செக்கப் பண்ணுறது, அப்புறம் இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அவரு குறித்து மனசில் ஒரு மனத்தாங்கல், அதுதான் முறுமுறுப்பு. எவ்வளோ குறிப்புக்கு ஜெபம் பண்ணேன், அவர் ஒன்றுமே செய்ய மாட்டேன்றாரு, ஏதோ 1-2 செஞ்சார். நான் எவ்வளோ கேட்குறேன், ஒன்று கூட கொடுக்க மாட்டேன்றாரு, ஒன்று கூட செய்ய மாட்டேன்றாரு, ஒன்று கூட பதில் தர மாட்டார். இதுதான் முறுமுறுப்பு. முறுமுறுப்பு மட்டும் உண்டாகாமல் வச்சுக்கோங்க. மனசில் என்ன வரக்கூடாதுன்னா, முறுமுறுப்பு வரக்கூடாது. கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, உங்கள் விருப்பங்கள் எல்லாம் சொல்லுங்கள், எல்லாவற்றையும் அவருக்கு என்ன பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்திட்டு ஒன்று விசுவாசமாக இருங்க. கர்த்தர் எதெல்லாம் கொடுக்குறாரோ அதெல்லாம் என் நல்லதுக்காக கொடுக்குறார், எதெல்லாம் கொடுக்கலையோ அதெல்லாம் என் நல்லதுக்காக தான் கொடுக்கல.
அவ்வளோதான். கொடுக்கலன்றதுக்காக அவர்கிட்ட போய் ஃபைட் பண்ணாதீங்க, கொடுக்கலன்றதுக்காக அவர்கிட்ட போயிட்டு நிற்காதீங்க. நீங்கள் நினைப்பீங்க கண்ணகி நகர் ஒரு வீடு வேணும்ன்ட்டு, அவர் நினைப்பார் கண்ணகி நகர் வேணாம், உன்னை நான் வேறு இடத்துல வைக்கிறேன், நல்ல இடத்துல. அவர் பிளான் பண்ணி வச்சுருப்பார். தெரியுங்களா? கானான் தேசத்தை அவர் பிளான் பண்ணி வச்சார். வர வழியில் எவ்வளோ ஊருங்களெல்லாம் பார்த்தாங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, இவன் நினச்சான் இந்த ஊரை வாங்கிக்கலாம் அந்த ஊரை வாங்கிக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இந்த ஊரில் ஒன்றும் கிடையாது உனக்கு. எமோரியரின் தேசம் உனக்கு கிடையாது, மோவாபின் தேசம் கிடையாது, அம்மோனியரின் தேசம் உனக்கு கிடையாது. அவர் சொல்லிட்டாரு, இந்தந்த தேசம்லாம் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன், உனக்கு கானான் தேசம் தான். ஆனால் அவங்க தேசத்தின் வழியாக போகும்போது பார்க்கும்போது மோவாபின் தேசம், ஐயோ சூப்பராக இருக்குது ஆண்டவரே, இந்த ஊர் கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரு ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே இந்த ஊர் நல்லா இருக்குது, ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம், நல்லா கோட்டை நல்லா இருக்குது, சுவர் நல்லா இருக்குது, நிலங்கள் நல்லா இருக்குது, ஆறுகள் இருக்குது, இந்த ஊர் கொடுத்தா நல்லா இருக்கும். மோவாப் தேசம். கர்த்தர் சொல்கிறார், மோவாப் தரமாட்டேன், நோ. அல்லேலூயா. அப்போது தேவன் வந்து நம்ம வாழ்க்கையில் கூட சில விஷயங்கள் வச்சுருப்பார். நீங்கள் இந்த பைக் வேணும்னு கேட்பீங்க, கர்த்தர் வேறு பைக்கு வச்சுருப்பார் உங்களுக்கு. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, இந்த பைக் கொடுக்கலன்றதுனால கர்த்தர் என்ன பண்ணல எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி முறுமுறுத்துக்கினா அப்புறம் அந்த பைக்கும் கிடைக்காது. இதுதான் நம்ம இழந்து போகிறதுக்கு காரணமே என்னென்னா, நம்ம ஒன்று ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறதுக்கு அவர் கொடுக்கலன்றதுக்காக நம்ம முறுமுறுத்து என்ன பண்ணிடுறோன்னா, அவர் வச்சிருக்கிற இதை விட பெரிய நல்லதை நம்ம கெடுத்துக்கிறோம். அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. ஆண்டவர் நம்மளை நல்லா வைப்பார். கவனிங்க, ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லை. ஒருத்தர் கூட கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தம் இல்லை. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். கவனிங்க, உலகத்தில் அவர் சூரியனையும் மழையையும் கொடுக்குறாராம். அவன்லாம் யார்? அவன்லாம் டெய்லி ஆண்டவரை துதிக்கிறவனா, ஆண்டவரை பாட்டு பாடி மகிமைப்படுத்துறவனா, ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுறவனா? இல்லை. அவனுக்கே செய்யும் போது உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்மளுக்கு வரணும். நம்ம சும்மா அதே போல் எப்பவுமே அவரை ஜெபம் பண்ணிட்டோம், இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, எப்போ பார்த்தாலும் ஒன்று ஒன்றா கேட்டு 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 அவர் தொல்லை பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டுன்னு போயின்னு இருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நீங்கள் பாட்டுன்னு எப்படி பண்ணுங்க, போயினே இருங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவரே எல்லாம் செய்வார். நம்ம ஆளுங்க எப்படி தெரியுங்களா, இப்போது ஒரு கம்பெனிலாம் நான் பார்த்துக்கிறேன், சில ஆளுங்க போய் சேர்ந்த உடனே 3 மாதம் ஆன உடனே போய் நிற்பான், சார் 3 மாதம் ஆயிடுச்சு, ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லையான்னுமா. 6 மாதம் ஆயிடுச்சு சார், ஒரு அலவுன்ஸ் இல்லையா, 1 வருஷம் ஆயிடுச்சு சார், பேட்டா இல்லையா கேட்பான். இந்த ஓனர்களை தொல்லை பண்ணி வாங்கினா அவர் எவ்வளோ போடுவார் தெரியுங்களா? இவன் கேட்டதுக்காக போடுவார், ஆனால் ரொம்ப கம்மியாக போடுவார். நீ கேட்ட இன்க்ரிமெண்ட் கேட்ட, போ சரி போ ஒரு 500 ரூபா போ, அவ்வளோதான். நீ கேட்டதுக்கு போட்டார், 500 ரூபா போட்டார். பேட்டா கேட்ட, சரி 10 ரூபா பேட்டா போ, கொடுத்தாரா இல்லையா, கொடுத்துட்டாரு. கம்மியாக கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் பாட்டு வேலை செய்யுங்க, அவர் பார்க்குறாரு, அவர் பிடிக்கும். அவன் என்ன பண்ணுவார், அந்த ஓனரு அவனுக்கு கொடுக்கும்போது அவன் இன்க்ரிமெண்ட் கேட்க வேணாம், அவரே கூப்பிட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா, இந்த கேட்டு 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 500 ரூபா வாங்கணுனுக்கு 500 ரூபா போட்டார். ஆனால் நல்லா வேலை செஞ்சு அவர் பிரியமாக கொடுக்கும்போது எப்படி கொடுப்பார் தெரியுங்களா, இப்போ உனக்கு 2000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் இந்த மாதத்தில் போட்டுக்கிறேன்ப்பா, 2000 ரூபா போடுவார். இப்போ உனக்கு பேட்டா அலோட் பண்ணுறீங்க, டெய்லி 50 ரூபா வாங்கிக்கோ. இது எப்படி இருக்குது? அவங்ககிட்ட அவர்கிட்ட போய் நச்சரித்து வாங்கலாம், அது லிமிட்டடு. ஆனால் அவரே கொடுத்தாருன்னா அன்லிமிட்டடு. எப்படி வாங்க போகிறீங்க? நம்ம கிறிஸ்துவங்க பாருங்கள், நிறைய கிறிஸ்துவங்க லிமிட்டட் வாங்கிறது தான் வாழ்கிறாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறது, எழுந்துச்சி முதல் வேலை என்னன்னா, அவர்கிட்ட ஒரே இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை செய்யுங்க ஆண்டவரே, இதை தாங்க அதை தாங்க, கடுகு தாங்க, பருப்பு தாங்க, புளி தாங்க, எண்ணெய் தாங்க, எல்லாம் இதா இல்லை, அது இல்லை, இது வேணும் அது வேணும், அப்புறம் லைனாக தாங்க 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 தாங்க. இதெல்லாம் லிமிட்டடில் தான் கிடைக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் அவருக்கு பிரியமாக வாழ்ந்து பாருங்கள். அவர் பிரியமாக நீங்கள் ஒன்றுமே கேட்க வேணாங்க, நீங்கள் ஒன்றும் கேட்க வேணாம், அவருக்கு பிரியமாக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், உங்களை தேடி வரும். ஏன்னா அதை தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் சொல்கிறார், நீ இதெல்லாம் இதையே யோசிச்சுன்னு இருக்காத, நீ எனக்காக வாழ்ந்து பாரு, உனக்காக தேவையானதை நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். அல்லேலூயா.
சரி, நம்ம பைபிளில் ஒரு சில காரியங்கள் படிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. நீங்கள் எடுத்துட்டீங்களா? பிலிப்பியர் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அதெல்லாம் சொல்லிடுறேன். புதிய ஏற்பாட்டில் பின்னாடி ரோமருக்கு அப்புறம் வரும். ரோமர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியருக்கு பின்னாடி வரும். ஓகேங்களா? நான் படிக்கிட்டா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு பவுல் எழுதுறாரு. இதை ஜெபம் பண்றவங்களுக்கு தான் எழுதுறாரு. முதல்ல என்ன சொல்றாரு? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபிக்கிறவங்கள குறித்து சொல்றாரு. எப்படி ஜெபிக்கணும், ஜெபிக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. ஜெபிக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா, ஒன்றுக்கும் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்பட்டு ஜெபம் பண்ணாதீங்கன்றாரு. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, பாரத்தோடு ஜெபம் பண்ணு. இவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும்போது கவலைப்பட்டு ஜெபம் பண்ணாத. ஆனால் இன்னைக்கு நமக்கு சொல்றதுன்னா, நீ கவலையோடு கண்ணீரோடு கர்த்தரை தேடினால் அவர் உனக்கு வெளிப்படுவார். அதுதான் பிரச்சனை. ஜெபிக்கிறவங்க எப்பவுமே நீங்கள் உங்களுக்காக கேட்குறீங்க, ஜெபிக்கிறீங்கன்னா அதை கவலையோடு உட்காந்து கேட்காதீங்க. நீங்கள் கவலையோடு ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு பதில் வருமானா சந்தேகம் தான், வரவே வராது. ஏன்னா உங்கள் கவலை தான் உங்களுடைய அவ்விசுவாசம். உங்கள் கவலை தான் ஜெபத்தை தடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம். நீங்கள் எவ்வளோ கவலைப்படுறீங்களோ அவ்வளவோ ஜெபத்தை கெடுத்துரும், உங்கள் விசுவாசத்தை அழிச்சிடும். ஏன்னா விசுவாசம் இருந்தால் கவலை இருக்காது, கவலை இருந்தால் விசுவாசம் இருக்காது. இதுதான் ரெண்டில் ஒன்று தான். பலூனு சின்னதாக இருக்குதுன்னா உள்ள காற்று இல்லைன்னு அர்த்தம், பலூன் பெருசாக இருக்குதுன்னா உள்ள காற்று இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் ரொம்ப சிம்பிள். உங்களுக்குள்ள கவலை இருந்ததுன்னா விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருந்ததுன்னா கவலை இருக்காது, அவ்வளோதான். அப்போ நீங்கள் கவலைப்படுறீங்கனாலுமே என்னென்னா, நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கவலையை சரி பண்ண பாருங்க. அந்த கவலையை என்ன பண்ண பார்க்கணும், சரி பண்ணணும். அதை எப்படி சரி பண்ணணும்? வேத வசனத்தை வச்சு தான் சரி பண்ண முடியும். எந்த பிரச்சனையும் வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை வச்சு தான் சரி பண்ண முடியும். ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், எனக்கு இது கிடைக்கல பாஸ்டர், எனக்கு அது நடக்கலை பாஸ்டர். நான் என்ன சொல்கிறேன்னா, இதை விட மோசமானவங்களும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறீங்க, இதை விட மோசமாக 1000 பேர் இருக்கிறான், 1,00,000 பேர் இருக்கிறான். கர்த்தர் உங்களை அந்த லிஸ்ட்டில் வைக்காம கொஞ்சம் மேலான நிலைமையில் வச்சிருக்கிறாரு. நீங்கள் அதை நினச்சி என்ன பண்ணக்கூடாதுன்னா, கவலைப்படக்கூடாது. யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேருக்கு கை இல்லை, எத்தனையோ பேருக்கு கால் இல்லை, கால் ஊனம், கை ஊனம், கண்ணு தெரியல. ஒரு வேளை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு 2 கண்ணு தெரியலன்னா உங்கள் லைஃப் எப்படி இருந்திருக்கும்? கர்த்தர் 2 கண்ணு கொடுத்துக்கிறாரு, அது எவ்வளோ நன்றி சொல்லணும். நல்லா நடக்கிறதுக்கு 2 கால் கொடுத்துக்கிறாரு, எவ்வளோ நன்றி சொல்லணும். நல்லா காற்றடிச்சா மழை அடிச்சா தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்துக்கிறாரு, வெயில் காலத்தில் தூங்குறதுக்கு நல்ல ஏசி கொடுத்துருக்கிறாரு. அப்போ எவ்வளோ நன்றி சொல்லணும். சில பேர்லாம் பாருங்கள், எல்லாமே வச்சுக்கின்னு கவலைப்பட்டு இருப்பாங்க. சில பேர் கவலையை எப்படி உண்டாக்குறதுல அவங்க கிங் மேக்கர். சில விஷயத்தில் கவலையை அவங்க சில பேர் ஆட்கள்லாம் பார்த்துக்கிறேன், ஏதாவது ஒரு கவலை இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கவலை இல்லைன்னா பெரிய அதே கவலை ஆகிடும். அவங்க கவலையை உருவாக்குறதுல கிங் மேக்கர்ஸ் அவங்க. சில பேர் அது என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது பாரம். வசனம் சொல்லுது, ஒரு பாரத்தை ஒரு சுமந்து இப்படி அவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அது வேறங்க, இது கவலைப்படுறது வேற. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தருக்காக பாரப்பட்டு ஜெபிச்சா கூட
அந்த ஜெபம் விசுவாசத்தோடு இருந்தால் தான் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அதில் பாரம் மட்டும் இருந்து விசுவாசம் இல்லைன்னா அது பாரமாகவே ஆகிடும், அந்த ஜெபமே பாரமாகிடும். அதனால் ஜெபன்றது ஒரு சூப்பர், ஆண்டவரோடு பேசுகிறோம், அது நல்ல காரியம். அப்போ அந்த ஜெபத்தில் முதல்ல என்ன இருக்கக்கூடாதுன்னா கவலை இருக்கக்கூடாது. கவலை எல்லாவற்றையும் கெடுத்துரும். தயவு செஞ்சு அவர் சமூகத்தில் சில நேரத்தில் பாரம் இருக்கலாம், மனபாரங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். அதை அவர் சமூகத்தில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அதை இறக்கி வைக்கலாம், தப்பு கிடையாது, இறக்கி வைக்க தப்பு கிடையாது, இறக்கி வைக்கலாம். ஆனால் திருப்பி எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. திருப்பி அடுத்த முறை போகும்போது திருப்பி அதே பாரம். சில பேர்லாம் பாருங்கள் 10 வருஷமாக ஒரே காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நேற்றும் வந்து அதை சொல்லி அழுது ஜெபம் பண்ணாங்க. மறுநாள் வருவாங்க, மறுநாள் வந்தாலும் திருப்பி அதையே சொல்லி அதே மாதிரி அழுது ஜெபம் பண்ணுவாங்க. இப்படியே ஜெபம் பண்ணி கடைசியில் ஆண்டு விட்டு லிஸ்ட் போட்டுன்னு இருப்பாங்க. ஆண்டவரே, நான் கடந்த 5 ஆண்டுகளுக்காக இதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணல, ஒன்றும் இது வரைக்கும் எனக்கு தரலை. அதுவே அவங்களுக்கு கவலை ஆகிடும். பவுல் பாருங்க, ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணார், 3 முறை ஜெபம் பண்ணாராம். ஒரு காரியத்துக்காக 3 முறை ஜெபம் பண்ணிட்டு பதில் அவருக்கு என்ன ஆண்டவர் சொன்னார் தெரியுங்களா? அவர் ஜெபத்துக்கே பதில் கொடுக்கல. தேவன் என்ன சொன்னார்னா, அவர் பண்ண ஜெபத்துக்கே பதில் கொடுக்கல. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் போ. அவர் சொல்லிட்டாரு, என் கிருபை இருக்கு, நீ போ. இதெல்லாம் ஒரு பெருசா நினைக்காத. அதாவது இப்போ ரோட்டில் எவனோ பெரிய பட்டாக்கத்தி வச்சுருக்கிறான்னு வச்சுக்கோங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே என்ன அந்த பட்டாக்கத்தி வச்சுருக்குருவேன், என்னையே பார்த்து முறைச்சின்னு இருக்கிறான், என்னை வெட்ட போகிறான்னு நினைக்கிறேன், எப்படியாவது அவன் இந்த எல்லையை விட்டு ஓடிடணும், இந்த தேசத்தை விட்டு ஓடினோம், கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்கன்றேன். அவன் போவே மாட்டேன்றான், கத்தியோடு திரிகிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா ஜெபத்துக்கு பதில் கர்த்தர் கொடுக்கல. ஆனால் அவர் வேற ஒன்று பண்ணிட்டாரு. முன்னாடி ஒருத்தனை பாடி கார்டாக போட்டார், AK-47 வச்சு. எனக்கு முன்னாடி ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு, அவனை துரத்தல, கவனிங்க, அந்த பட்டாக்கத்தி வச்சு என்னை வெட்டிடுவேன் கிட்டிடுவேன் மிரட்டு ஒன்று துரத்தல. ஆனால் எனக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, ஒரு பாடி கார்டை போட்டு அவன் கையில் ஒரு AK-47 கொடுத்துட்டாரு. இப்போ நான் எப்படி போவேன்? நான் இப்போ ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் அந்த பட்டாக்கத்தி அந்த ஆள் அப்படின்னு ஜெபம் பண்ணுவேனா? அவனை ஒரு 10 பேர் பட்டாக்கத்தி வச்சுனா கூட நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு முன்னாடி என்ன வந்துடுச்சு, AK-47 வித் பாடி கார்டோட வந்துடுச்சு. அவன் தெரியாதனமாக கத்தி தூக்கினா கூட ஆள் சுட்டுருவார். ஆண்டவர் தான் சொல்கிறாரு, உன் பிரச்சனையெல்லாம் பெருசாக நினைக்காத, அதையெல்லாம் நிர்மூலமாக்கக்கூடிய ஓவர்டேக் பண்ணக்கூடிய கிருபை உனக்கு கொடுத்துருக்கிற, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. பாருங்க, அதுதான் முக்கியம். அப்போ தேவன் பாருங்க நமக்கு கிருபை கொடுத்துட்டாரு. நம்ம வந்து இது ஒழியிலன்னா அதை தான் பார்த்துட்டு கிடக்கிறோம். இது சரியாகல, இது சரியாகல, இது சரியாகல, இந்த வேலை கிடைக்கல, இந்த வேலை கிடைக்கல, இந்த வேலை கிடைக்கல, இந்த சுகம் கிடைக்கல, இந்த சுகம் கிடைக்கல, இந்த சுகம். அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி உனக்கு பெருசாக கொடுத்துட்டேன், நீ போயினே இரு, அதெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காத, கடந்து போயினே இரு, நீ பார்த்து போ. உனக்கு முன்னாடி என்ன இருக்குது, கிருபை. உனக்கு என்ன கொடுத்துட்டேன், கிருபை கொடுத்துட்டேன், நீ போப்பா, நீ போ செய். அவர் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம எது கவலைப்படணும்? அதுக்கு தான் கவலைப்படக்கூடாது. ஜெபிக்கிறவங்க முதலாவது கவலைப்படக்கூடாது தான் சொல்கிறார். பவுல் சொல்கிறாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ரெண்டாவது எல்லாவற்றையும் குறித்து. எல்லாவற்றையும் குறித்துனா எல்லாவற்றையும் என்ன பண்ணலாமா, நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணுமா. எல்லாவற்றையும் என்ன பண்ணுவோம், தேவனுக்கு தெரியப்படுத்தணும். சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கவலை உண்டாக்குதோ அதெல்லாம் அவருக்கு தெரியப்படுத்தினா அதுதான் பேதுரு சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர்னபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவர், அதனால் நீ என்ன பண்ணிடு, உன் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருன்றாரு. இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் அவருக்கு தெரியப்படுத்திடு. அதாவது ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடு. தெரியப்படுத்துனா என்ன அர்த்தம்னா, அவருக்கு என்ன பண்ணிவிடு, அவர்கிட்ட ஒப்படைச்சிடு. இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இல்லை, தெரியப்படுத்துறதுன்றது. எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்றதை தெரியப்படுத்துறது இன்ஃபர்மேஷன் சொல்லலை. நம்ம அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்கன்றாரு. நீ அவர்கிட்ட விட்டுடு, அவர்கிட்ட சொல்லிட்டு விட்டுடு, ஆண்டவரே எனக்கு இந்த போராட்டம் இருக்குது, இதை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், இனி இது கூட நான் என்ன பண்ண மாட்டேன், நான் போராட மாட்டேன், அவ்வளோதான். எனக்கு முன்னாடி நீங்கள் போடுவீங்க, எனக்கு முன்னாடி கோணலானதெல்லாம் சரி பண்ணுறவர் நீங்கள் இருக்கிறீங்க இல்லை,
அதனால் நான் இதை பற்றிலாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் இருக்கிறீங்க, நான் உங்கள் மேலே பாரத்தை வச்சிட்டேன், நான் சந்தோஷமாக இருப்பேன், அவ்வளோதான். அப்படி போயினே இருக்கணும். நம்ம அதையே போட்டு அதையே யோசிச்சுன்னு இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறப்பாங்க, எல்லாவற்றையும் குறித்து. அங்கே பார்த்தீங்கன்னா, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய விண்ணப்பம், உங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி அவருக்கு தெரியப்படுத்தணுமா? ஸ்தோத்திரத்தோடு. எப்படி தெரியப்படுத்தணுமா? கண்ணீரோடு இல்லை. நல்லா கவனிக்கணும். நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உன் தேவையை கண்ணீரோடு சொல்லுன்றாங்க. ஆனால் பவுல் சொல்கிறாரு, உன் விண்ணப்பங்களை அவருக்கு எப்படி தெரியப்படுத்தணுமா? ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துதுன்னா என்ன? எப்படி நன்றியோடு தெரியப்படுத்த முடியும்? இப்போ எனக்கு 1 கோடி தேவை. ஆண்டவர்கிட்ட போயிட்டு, என்ன ஆண்டவரே 1 கோடி வேணும், எப்படி வரும்னு தெரியல, எப்படி யார் கொடுப்பான்னு தெரியல, எந்த வழியில் வரும்னு தெரியல, எப்போ வரும்னு தெரியல, இப்படி நான் சொன்னேன்னா அங்கே எங்கே ஸ்தோத்திரம் வந்துச்சு? நீங்கள் எப்போ செய்வீங்க? எனக்கு எப்போ சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். 1 கோடி எப்போ கொடுக்க போகிறீங்க? 2024 இன்னும் 3 மாதத்தில் கொடுப்பீங்களா, 6 மாதத்தில் கொடுப்பீங்களா, எப்போ அப்படின்றனா? அப்போ அங்கே எங்கே ஸ்தோத்திரம் இருக்குது? ஸ்தோத்திரத்தோடுன்னா, ஸ்தோத்திரம்னா நன்றி. என்னன்னா அவர் என்ன சொல்கிறார் பவுல், நீ தேவனுக்கு உன்னுடைய தேவைகளை சொல்லும்பொழுது எப்படி சொல்லணுமா? ஆண்டவரே எனக்கு இது இருக்குது, இந்த தேவை இருக்குது, அதை நீ சரி செய்ய வல்லவராக இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாருங்க எப்படி சொல்லணுமா? நன்றியோடு. அதாவது அது கிடைச்சிட்ட மாதிரி ஜெபிக்கணும். ஒரு காரியம் ஜெபம்ன்றது என்னன்னா, இது ஆண்டவரே நீங்கள் கொடுங்கப்பா 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 அப்படின்னு அழுவுறது இல்லை. நீங்கள் இதை எனக்கு என்ன பண்ணிட்டீங்க? கிறிஸ்து இயேசு மூலமாக, கிறிஸ்து இயேசுக்குள்ள இதை எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்படி நன்றி சொல்லி வந்துட்டிங்கன்னா அதில் ஸ்டாண்ட் பை பண்ணணும். அதுதான் முக்கியம். உள்ள அறையில் போயிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வந்துட்டு வெளியில் வந்து புலம்பக்கூடாது. நம்ம ஆட்கள் பண்ணுற தப்புனா உள்ள ஸ்தோத்திர பலி விட்டுருவாங்க, வெளியில் வந்து வேற பலி, இங்கே வந்து புலம்பல் பலி. அதுதான் இருக்கக்கூடாது. அது ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டீங்க, ஆண்டவரே இந்த பலவீனத்திலேருந்து எனக்கு என்ன பண்ணிட்டீங்க? சுகத்தை கொடுத்துட்டீங்க. நான் இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் அப்படி தழும்புகளால் சுகமாக்கி விட்டேன். இனி இந்த பலவீனம் எனக்கு இல்லை. நான் இதை கூட நான் என்ன பண்ண மாட்டேன், போராட மாட்டேன். நீங்கள் எனக்கு நல்ல பலத்தை கொடுத்துருக்குறீங்க, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கீங்க, நீடித்த ஆயிலை கொடுத்துருக்குறீங்க. அதனால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரேன்ட்டு நன்றி சொல்லிட்டு வந்துட்டு திரும்ப வந்து அதை தொட்டுக்கிட்டு பார்த்துக்கின்னு திருப்பி அதை பற்றி பேசிக்கின்னு, அதுதான் திருப்பி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கவலையில் போய் மாட்டிக்கினீங்க. ஸ்தோத்திரம் சொன்னாலும் கவலையிலே வந்துட்டீங்க. அந்த கவலையை நீங்கள் ஜெயிக்கலை. ஸ்தோத்திரம் பண்ணாலும் திருப்பி எங்கே வந்துட்டீங்க? கவலையில் தான் வந்து நிற்கிறீங்க. பாருங்கள், அதை தான் சொல்கிறாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. அப்படின்னா இந்த எல்லாவற்றையும் குறித்துன்னும் போது பவுல் எவ்வளோ அழகாக சொல்கிறேன்னா, ஏன் எல்லாவற்றையும் குறித்துன்னா அவரால் எல்லாமே செய்ய முடியும்ப்பா. தேவனால் என்ன பண்ண முடியும்? எல்லாமே செய்ய முடியும். அவருக்கு இது அதுன்னு கிடையாது, இது செய்ய முடியாது அது செய்ய முடியாது அதுன்ட்டு ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லாம் செய்ய முடியும். அதனால் நீ உன் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன பண்ணு? தெரியப்படுத்து. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும். அந்த இது ஒரு விசுவாசமுள்ள ஜெபத்தை பற்றி பேசுகிறார். விசுவாசமுள்ள ஜெபம். மார்க்குக்கு போகலாம் பாருங்க. மார்க்கில் இயேசு சொல்வார், ரொம்ப அழகாக இருக்கும். மார்க் 11வது அதிகாரம் 23, 24 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு நல்ல காரியம் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி 22வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். என்ன சொல்றாரு பாருங்க. இங்கேயும் அதே தான் வருது, கவலைப்படாத, இங்கே விசுவாசமாயிரு. அங்கே அவர் நெகட்டிவில் பேசுகிறாரு, எதை செய்யக்கூடாதுன்னு பேசுகிறாரு பவுல். இங்கே இயேசு கிறிஸ்து எப்படி என்ன செய்யணும்னு பேசுகிறாரு. அங்கே அவர் என்ன சொல்கிறாரு? எதை செய்யக்கூடாது அதை பேசுகிறாரு. இங்கே இயேசு என்ன சொல்கிறாரு? என்ன செய்யணும் அப்படின்னு பேசுகிறாரு. என்ன செய்யணும்னு சொல்கிறாரு? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எல்லாம் ஒன்னிட ஒன்றா, கவலைப்படாமல் இருங்க. அங்கே
இங்கே விசுவாசமாக இருங்க. நீ விசுவாசமாக இருந்தீங்கன்னா கவலைப்பட மாட்டீங்க. கவலையாக இருந்தீங்கன்னா விசுவாசம் இருக்காது. அவ்வளோதான். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்கிறார்? நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்களா? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், இப்போ ஜபத்தை பற்றி பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ சொல்லி அடுத்தது என்ன பண்ணணும்? சொல்லணும். முதல்ல சொல்லணும். சொல்லிட்டு ரெண்டாவது என்ன பண்ணணுமா? நான் சொன்னபடி எனக்கு நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்கணுமா? எங்கே விசுவாசிக்கணும்? இருதயத்தில் விசுவாசிக்கணும். இருதயத்தை பற்றி ஒரு நாள் பேசினேன், ஞாபகம் இருக்குங்களா? இருதயத்தை பற்றி பேசினேன், மறந்துடுறீங்க. இருதயம்னா என்னன்னு பேசினேன், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இருதயம் என்பது சிந்தனையின் ஆழமான பகுதி. ஆவியும் சிந்தனையும் சந்திக்கிற ஒரு இடம்தான் இருதயம். இதுதான் சிந்தனை பகுதி, இது ஆவி. இந்த ஆவியும் சிந்தனையும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் எதுனா இருதயம். புரியுதுங்களா? ரெண்டும் ஆழமான இடம். இந்த பக்கம் சிந்தனை இருக்குது, இந்த பக்கம் ஆவி இருக்குது. இது ரெண்டும் கனெக்டிவிட்டி ஆகிற இடம் தான் இருதயம். அப்போ சிந்தனையில் ரொம்ப டீப்பாக போகணும். அதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கேன். சிந்தனையில் டீப்பாக போகணும்னா எப்படி போவோம்? சிந்தனையில் ஆழமாக போயிட்டு செய்கிற காரியங்கள்லாம் சில சொல்லட்டுங்களா? நான் சைக்கிள் ஓட்டுறீங்க, சில பேருக்கு நல்லா சைக்கிள் ஓட்டுறாள், பைக் ஓட்டுறாள். அவர் 1000 யோசித்தாலும் வண்டி ரோட்டில் கரெக்டாக ஓடும். எப்படி வண்டி கரெக்டாக ரோட்டில் ஓடுது? அவர் என்ன யோசிச்சுருக்கிறாரு? என்னென்னமோ யோசிக்கிறாரு. வீட்டில் அவங்க வந்திருப்பாங்களா, இவங்க வந்திருப்பாங்களா, அது நடந்திருக்குமா, இது நடந்துக்குமா, 1000 யோசித்தாலும் அவர் ஓட்டுற வண்டி பைக் எப்படி போகுது? கரெக்டாக போயின்னு இருக்குது. கரெக்டாக ஹார்ன் அடிக்குது, கரெக்டாக பிரேக் அடிக்குது, கரெக்டாக லெஃப்ட் கட் பண்ணுது, கரெக்டாக ரைட் கட் பண்ணுது, எல்லாமே நடக்குது. பிரேக் அடிக்க வேண்டிய இடத்துல பிரேக் நடக்குது, ஹார்ன் அடிக்க வேண்டிய இடத்துல ஹார்ன் நடக்குது. ஆனால் சிந்தனை எங்கே இருக்குது? அது எங்கெங்கேயோ போயின்னு இருக்குது சிந்தனை. ஆனால் இங்கே வண்டி கரெக்டாக ஓடுது. எப்படின்னா இந்த இந்த காரியம் வண்டி ஓட்டணுன்ற தன்மை அப்படி இருதயத்துக்கு போயிடுச்சு. சிந்தனையில் ஆரம்பத்தில் சிந்தனையில் வரும். ஆரம்பத்தில் சிந்தனையில் வரும்போது அவர் பைக் ஓட்டும் போது ஆரம்ப ஸ்டேஜில் அது பைக் ஓட்டணுன்ற எண்ணம் சிந்தனையில் இருக்கும்போது, அந்த காரியம் சிந்தனையில் இருக்கும்போது எப்படி ஓட்டுவாங்க? ஆரம்பத்தில் பைக் ஓட்டுருங்க, வண்டி எடுக்கும்போதே எல்லாரும் அந்த தெருவையே சுற்றி பார்ப்பாங்க. எவனும் இருக்கக்கூடாது. எவனா நின்றுந்தா கூட என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்ன ஜபம், ஆண்டவர் அவன் கொஞ்சம் நவுந்து போயிட்டோம், நான் வண்டி எடுக்கிறேன். இது ஆரம்பம். அப்புறம் வண்டி எடுப்பாங்க. வண்டி எடுத்துன்னு எப்படி ஓட்டுவாங்க? மெதுவாக ஓட்டுன்னு வருவாங்க. ஏன்னா சின்ன நாய் குறுக்க ஓட்டா கூட இவங்க பெரிய நாயாக திட்டுவாங்க. நாயை எப்படி குறுக்க ஓடுது பாரு, உழுதா என்ன ஆகும்? அது குட்டி நாய் ஓடி இருக்கும், அதுக்கும் திட்டுவாங்க. ஒரு சின்ன மேடு வந்துட்டா கூட பாருங்களேன், அந்த மேடை உண்டாக்கணும்னு திட்டுவாங்க. எப்படி தோண்டி வச்சிருக்கிறான் பாரு, எப்படி வண்டி ஓட்டுறது. நான் 4 பேர் கும்பலாக ரோட்டில் நின்று திட்டுவாங்க. ரோட்டில் பார் ஓரமாக நின்று பேசுகிறாங்களா பார், நான் எப்படி வண்டி ஓட்டு போவேன்? ஏன்னா அப்போ ஆரம்பத்தில் இந்த சிந்தனையில் எங்கே இருக்குது? இது ஆரம்பத்தில் இருக்குது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதில் எப்படி இருக்குன்னா போராட்டமாக இருக்கும். புரியுதுங்களா? அது அப்படியே 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 இந்த ஆரம்பத்துலேருந்து வந்து 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 உள்ள ஆழமாக வந்துடுச்சு. இப்போ இது இருதயத்தில் வந்துடுச்சு. அப்போ இருதயத்தில் வந்துட்ட உடனே ரோட்டில் பள்ளம் நோண்டியிருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, மேடு போட்டிருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, 4 பேர் நடு ரோட்டில் நின்றாலும் கவலைப்பட மாட்டாங்க, நாய் குறுக்க ஓடினாலும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க கரெக்டாக அது வண்டி பாட்டுன்னு வண்டி போயின்னு இருக்கும். ஏன்னா அது இருதயத்தில் வந்துடுச்சு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணினா, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லிட்டினா, அது அப்படி நடக்கும்ன்றத எங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிடணுமா? இருதயத்தில் விசுவாசிக்கணுமா? எங்கே விசுவாசிக்கணுமா? இருதயத்தில் விசுவாசிக்கணும். சிந்தனையில் மேலே விசுவாசிக்க கூடாதுங்க, ஆழமாக விசுவாசிக்கணும். எப்படி அதை ஆழத்தில் கொண்டு வருது? எப்படி ஆழத்தில் கொண்டு வருது? பயிற்சி. பைக்கை ஒரே ஒரு முறை ஓட்டிட்டு அடுத்த மாதம் எடுத்து ஓட்டினீங்கன்னா
கரெக்டாக ஓட்டுருவீங்களா? என்ன பண்ணுறீங்க? டெய்லி எடுத்து ஓட்டி 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 என்ன பண்ணுறீங்க? பயிற்சி எடுக்கிறீங்க. அப்புறம் தானே அது நல்லா பழகி உங்களுக்கு கரெக்டாக ஆச்சு, உள்ளே போச்சு. அதுபோல் தான் விசுவாசிக்கிறதுலையும் பயிற்சி வேணும். எப்படி விசுவாசிக்கணும்? வசனத்தின் மூலம் அதை என்ன பண்ணணும்? அதை கரெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டில் என்ன வரணும்? நிறைய சந்தேகங்கள் வரும். இப்போ நான் சுகமானேன், நான் இயேசுவின் காயங்களால் அவருடைய தழும்புகளால் சுகமானேன், ஒன்று விசுவாசிக்கிற சுகத்தை. உடனே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஸ்டேஜில் என்ன வரும்னா நிறைய போராட்டமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அது மேலே சந்தேகமாக இருக்கும், பயமாக இருக்கும், அது உள்ளே போகாது. ஆனால் என்ன பண்ணோம்? அதுக்கு தான் என்ன பண்ணணும்? நம்ம அடிக்கடி அதை பேசணும். அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கணும், ஒரு ஆதாரம், ப்ரூஃப். அந்த வசனம் எங்கே இருக்குது? எடுத்து வச்சுக்கோ, நல்லா பெருசாக எழுதி வச்சுக்கோ போர்டில். ஏன்னா அந்த வசனம்லாம் விற்க மாட்டேன்து. நம்மள ஒரு சார்ட் போட்டு எழுதி வச்சுக்கின்னு டெய்லி என்ன பண்ணோம்? அதை படிக்கணும். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு முறை படிக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு 100 முறை படிக்கணும். நான் இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் அவருடைய தழும்புகளால் சுகமானேன், என்னுடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் அவருடைய தழும்புகளால் சுகமாகி விட்டது, என்னுடைய பற்கள் ஈறுகள் இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் அவருடைய தழும்புகளால் சுகமாகி விட்டது. காது கேட்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய காதுகள், வலது காது இடது காது எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் அவருடைய தழும்புகளால் சுகமாகி விட்டது. தொண்டையில் தைராய்டா? பயப்படா. என்னுடைய தொண்டை இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் அவருடைய தழும்புகளால் சுகமாகி விட்டது. எப்பப்பெல்லாம் பார்க்குறீங்களா அப்பப்பெல்லாம் சொல்லிக்கினே இருங்க, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் என் தொண்டை சுகமாகி விட்டது, தைராய்டு இல்லை என்று சொல்லுகிறேன். இப்படியே நீங்கள் சொல்ல தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வண்டியை நல்லா ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க. நம்ம ஆளுங்க பாருங்கள், இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. ஆனால் சுகம் மட்டும் வந்துடணும், ஆசீர்வாதம் வந்துடணும், படிப்பு வந்துடணும், எல்லாம் வந்துடணும். எல்லாம் எப்படி வரும்? அதுக்கு தானே அவர் வழி வச்சிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த மலையே பெயர்ந்து போவோம். எப்போ? இருதயத்தில் விசுவாசம் வந்தா மலையே என்ன பண்ணுமா? பெயர்ந்து போயிடும். விசுவாசம் எங்கே வந்தா? இருதயத்தில் வரணும். விசுவாசம் எல்லாருக்கும் வரும், ஆனால் அது இருதயத்தில் வந்து நிற்கின்ற அளவுக்கு வரணும், அங்கே ஆழத்துக்கு வரணும். புரியுதுங்களா? இயேசு சொன்னார், மீனை பிடிக்கும் போது படகை எங்கே தள்ளின்னு போக சொன்னார்? ஆழத்தில் தள்ளின்னு போய் வலைய போடு, ஆழத்தில் போடணும். புரியுதுங்களா? அங்கே தான் மீன் இருக்குது. அது மாதிரி நம்முடைய ஆழத்தில் வரணும், இருதயத்தின் ஆழத்தில் வரணும், சிந்தனையின் ஆழத்தில் வரணும். அங்கே வர்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா பேசணும். அது பேசுகிறதா பேச உள்ளே போவோம். வண்டி ஒரே ஒரு முறை எடுத்து ஓட்டிட்டு அடுத்த வருஷம் எடுத்து வண்டி ஓட்டிங்கன்னா விழுந்துருவீங்க வழியில் தொப்புன்னு. உங்களால் ஓட்டவே முடியாது. டெய்லி ஓட்டி டெய்லி வண்டி ஓட்டுற ஆள் பாருங்க, அவர் வண்டி எடுக்கும் போது எப்படி எடுப்பார்? சும்மா ஜம்முன்னு எடுத்து ஓட்டின்னு போவார், ப்ரூன்ட்டு. ஒரு மாதம் ஒரு முறை வண்டி எடுக்கிறவர் எப்படி எடுப்பார்? பார்த்து எடுத்து ஓட்டுவார். ரோட்டில் விழுந்துருவார், கண்டிப்பாக நிறைய முறை விழுந்துருவார். மாதத்துக்கு ஒரே ஒரு முறை தான் வண்டி ஓட்டுறேன், இத்தோடு இந்த மாதம் எடுத்து அடுத்த மாதம் தான் எடுப்பேன்னா அவங்களாம் நிச்சயமாக ரோட்டில் எங்கன்னா விழுந்துருவாங்க. யாரும் இடிக்க வேணாம், அவனே விழுந்துருவான். எங்கன்னா போய் தொப்புன்னு பிரேக் அடிக்க தெரியாமல் அடித்து இல்லைன்னா எது மேலே இடித்து விழுந்துருவான். ஆனால் டெய்லி எடுத்து ஓட்டுற ஆள் பாருங்க, அவன் ப்ராக்டிஸ் ஆகிடுவான். அது போல் தாங்க நீங்கள் டெய்லி சொல்லணும். நம்ம ஆளுங்க வந்து எப்போ சொல்கிறது தெரியுமா? வசனத்தை ரொம்ப வலிச்சா சொல்கிறது. ரொம்ப வலி எடுத்தா அன்றைக்கி உட்காருவாங்க ஜபத்தில். சங்கீதம் 91 எடு. வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அவர் என்னை தப்பு வைப்பார், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு தப்பு வைப்பார். எப்போ? வலிச்சா. பிசாஸ் பார்ப்பான், கொஞ்சம் வலியை நிறுத்து. வலியை நிறுத்திட்டு நீ இவங்களும் என்ன பண்ணிடுது? நிறுத்திடுது. அவனுக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு உள்ள என்ன போவோம், இருதயத்தில் என்ன போவாது? விசுவாசமே உண்டாகாது. ஆமாம், அதுலேயே பார்த்துக்கிறான். அப்பப்போ வலிக்கும், அப்பப்போ நல்லா பேச வைப்பான் அவிசுவாசமாக. அதுதான் முக்கியம். இயேசு சொல்கிறார் பாருங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து என்ன சொல்லணுமா? ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க, மலையை பார்க்கணும். மலையை என்ன பண்ணும்? பயப்படக்கூடாது. பாஸ்டர் பெரிய மலை, அவர் சொல்கிறார் பாரு. அது எவ்வளோ பெரிய மலைன்னா பிரச்சனை இல்லை, நீ பாரு. பார்க்குதுன்னா என்ன தெரியுங்களா? கேட்பாங்க, என்னடா பார்க்குற? பார்த்துக்கிறீங்களா? அப்படின்னா என்னன்னா அதை பார்த்து ஒரு முறைக்கணும். பார்க்குதுன்னா சும்மா அப்படி பார்த்துட்டேன் அப்படி இல்லை, அதை உத்து பார்த்து, ஓ நீதானா? அந்த மலையை நல்லா உத்து பார்த்து, ஓ இதுதானா அப்படின்னு பார்க்கணும். வாழ்க்கையின் பிரச்சனை,
தரித்திரன்ற மலையை பார்க்கணும், பலவீனன்ற மலையை பார்க்கணும், தோல்வின்ற மலையை பார்க்கணும், நஷ்டன்ற மலையை பார்க்கணும். பார்த்து நீ தானா அதை நல்லா பார்க்கணும். சில பேர் பார்க்கறதுக்கு பயம். அவர் சொல்கிறார், பார்த்து அடுத்தது என்ன பண்ணுமா, நீ பெயர்ந்து போ, அதை பார்த்து குரல் கொடுன்றாரு. முதல்ல பார்க்கணும், ரெண்டாவது அதுக்கு என்ன கொடுக்கணும், குரல் கொடுக்கணும். நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். அவர் சொல்கிறாரு, அவன் சொன்னபடியே ஆகும் என்று. இயேசு சொல்கிற வார்த்தையை கவனிங்க, என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு எப்பவுமே சொல்லுகிறேன்னு சொல்வார், மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்வார். அதுக்கு அடுத்தது மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன்வார். அப்போது அவர் சொல்லுகிறேன்னா ஓகே ஜென்ரலாக, மெய்யாகவே சொல்லுகிறேன்னா அது எப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா, கண்டிப்பாக நடக்கும். மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன்னா வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக நடந்து தான் தீரும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ என்ன சொல்கிறாரு, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்கே போகணும், விசுவாசம் இருதயத்தில் வரணும். விசுவாசம் எங்கே வரணும், இருதயத்தில் வரும். இருதயத்தில் எப்படி வரும், நீங்கள் உங்களுடைய தேவையான வசனத்தை பேசணும், பேசிக்கினே இருங்க. சும்மா எதையோ பேசாதீங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க. ஆமாம், உங்கள் கடனை பேசாதீங்க, உங்கள் கடத்தையே பேசாதீங்க, உங்கள் பலவீனத்தை பேசாதீங்க, உங்கள் தோல்வியை பேசாதீங்க, உங்களுடைய மைனஸை பேசாதீங்க, உங்களுடைய மைனஸெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் அதெல்லாம் பேசாமல் உங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் பேசுங்களேன். பேசி பாருங்கள், நான் சொல்கிறேன், கொஞ்ச நாளில் நீங்கள் நல்லா ஆகிடுவீங்க. 24 வசனம், அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இந்த இடத்துல பெற்றுக்கொள்வோன்னு வருது பார்த்தீங்கன்னா, அது மூல மொழியில் எப்படி இருக்குதா, பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். எப்படி விசுவாசிக்கணுமா, பெற்றுக்கொண்டோம். ஓகே. அப்போ எதுக்குன்னா, கர்த்தர் சவுளுடைய ஜெபத்திற்கு அந்த நாளில் பதில் தரல, ஆனால் அதனால் அவருக்கு பதிலே தரமாட்டான்னு அர்த்தம் கிடையாது. அப்போ நம்ம ஜெபங்களும் அப்படி தான். நம்ம ஜெபம் கூட பதில் வரணும்னா, சவுலுக்கு அன்றைக்கி இவ்வளோ விஷயம் போதிக்கிறதுக்கு கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு சபை இருக்குது, பரிசுத்தாவினர் இருக்கிறாரு, வேத வசனம் இருக்கிறது, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கிருபையாக உங்களுக்கு போதிக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, சரியான முறையில் ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலான்னு நீங்கள் சோர்ந்து போவாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் இதை விட பெஸ்ட் எனக்கு வச்சிருக்கிறான்னு போயினே இருங்க. புரியுதுங்களா? ஆமாம், 2 சவரத்தில் கேட்குறீங்க, கிடைக்கலையா, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் 5 சவரத்தில் வச்சிருக்கான்னு போயிடுங்க, அவ்வளோதான். செகண்ட் ஹேண்டில் பைக் கேட்குறீங்க, கர்த்தர் கொடுக்கலையா, கவலைப்படாதீங்க, புது பைக் வச்சுக்கிறான்னு போயினே இருங்க லைஃப்பில், அவ்வளோதான். நீங்கள் அது மாதிரி போயிட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் மேலே பிரியப்படுவார். உண்மையில சொல்கிறேன், அது மாதிரி ஆட்களை கர்த்தர் நேசிப்பார். அது மாதிரி ஆட்களுக்கு தேவன் நிச்சயமாக அவரே தானாக முன் செய்வார். ஆமேன். சரி, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.